11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஏன்னா லாங்குவேஜ் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், தமிழ், இங்கிலீஷ் முடிஞ்சதுக்கப்புறம், இன்றைக்கி உங்களுக்கு ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி மேஜர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஃபிசிக்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஃபைனல் மினிட்டில் அதை ஒரு ரிவைஸ் பண்ணிக்கங்க. அதே போல் புக் பேக் 1 மார்க் பார்த்துக்குங்க, 2 மார்க் 3 மார்க் வந்து நல்லா பார்த்துக்குங்க. சம்ஸுக்கு வந்து இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக சம்ஸ் வந்து பண்ண முடியும். டெரிவேஷன் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா தரோவாக பார்த்துக்குங்க. அதே போல் டயக்ராம் இருக்கக்கூடிய சம்ஸ்க்கு வந்து டயக்ராமும் போட்டு பார்த்துக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்ஸ்க்கான ஃபார்முலாஸ் வந்து திரும்ப திரும்ப பார்த்துக்க சொல்கிறதுக்கான காரணம், ஏன்னா கம்பல்சரியில் சம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. புக் பேக் 1 மார்க் வந்து டெஃபினட்டாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா அது நிறையா வர்றதுக்கான சான்சஸ் 10லேருந்து 12, 13 வரைக்கும் புக் பேக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் தான் 2 மார்க்கும் 3 மார்க்கும். நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.